வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். டிசம்பர் 2. நாதல்படுகை கிராமத்தில் வீடு இடிந்து சேதம். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே ஆனைக்காரன் சத்திரம் ஊராட்சியில் நாதல்படுகை கிராமம் வடக்கு தெருவில் தனபால் மற்றும் லெட்சுமணன் என்பவர்கள் பழமையான ஒட்டு வீட்டில் 2 குடும்பங்களாக வசித்து வருகின்றனர். இதில் தனபால் என்பவர் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆவார். சில தினங்களாக பெய்த கனமழையால் இவர்களின் வீடு பாதிப்பு ஏற்பட்டு இன்று திடீரென ஓடுகள் சரிந்து வீட்டின் உள்ளேயே விழுந்து பெரும் சேதம் ஏற்பட்டது. வீடு இடிந்து ஓடுகள் சரிந்ததால் வீட்டில் உள்ள பாத்திரங்கள் பீரோ அரிசி மற்றும் பொருட்கள் நாசமானது. தகவல் அறிந்த ஊராட்சி மன்ற தலைவர் கனகராஜ், துணைத் தலைவர் சிவபிரகாசம், கிராம நிர்வாக உதவியாளர் சங்கீதா ஆகியோர் விரைந்து சென்று பார்வையிட்டனர். உடனடியாக கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்களுக்கு அரசு வீடு கொடுப்பதாக உறுதியளித்து ஆறுதல் கூறினர். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி. கே. ராஜீவ்.